அடுத்தபடியாக ஒரு சிறிது நேரம் நமது பொது சேவைகளிலே மிகவும் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஏவிஎச் ஹாஜி ரஹமத்துல்லா அவர்கள் சிறிது நேரம் வரவேற்கிறேன். இங்கே வந்துள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான சுபஹானியா மதரசா விழாவிற்கு வருகை தந்துள்ள படியூர் ஹசரத் அவர்கள், கல்ஜர் அவர்களுக்கும், முன்னாள் வருவாய்த்துறை துணை ஆட்சியர் ஜாஃபர் அலி அவர்களுக்கும், பீர் ஜாபர் அவர்களுக்கும், மற்றும் இங்குள்ள முஜிபுர் ரஹ்மான் சார், கலீல் ரஹ்மான் சார், முஸ்தபா சார் அனைவரிடம் வருக வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அடுத்ததான் வாழ்த்துறை தான் நான் இங்கு சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே மார்க்க கல்வி அவசியம். அதற்கு அடுத்தபடியாகத்தான் துனியாவுடைய கல்வி. ரெண்டும் இருசேர இருக்க வேண்டும். நாங்கள் முகமதியா பள்ளியில் 10 வருஷம் தலைவராக இருந்தேன். தீன் கல்வியும் துனியா கல்வியும் ஆரம்பித்து இந்த தாராவத்தில் வெகு சிறப்பாக +2 வரையிலும் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக ஆவலோடு இருந்தோம். ஈரோடு, திண்டுக்கல், திருப்பூர் சென்ற இடங்கள்லாம் தாராபுரம் இவ்வளவு பெரிய ஜமாத் கட்டுக்கோப்பாக உள்ள ஒரு இஸ்லாமிய பள்ளி இல்லையே, நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாமா என்று சொன்னார்கள். ஆனால் இன்று துனியா கல்வியிலேயோ மார்க்க கல்வி மதரசாக்கள் அதிகமாக வருகின்றது. அதிகமாக வருகிறது என்றால் அதிகமான பரக்கத்து வருகிறது. நான் அந்த வெளியிலிருந்து பார்க்கையிலே மாணவர்களை உருவாக்கக்கூடிய அத்தனை நன்மைகள் அந்த ஊருக்கு சென்று அஜத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு ஷேக் பரீத் அவர்கள் தனியாக நின்று பல எதிர்ப்புகளை மீறி பல சங்கடங்களையும் சிரித்து ஒரு மதரசா உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் நான் பாராட்டுகிறேன். அவருக்கு ஜமாத்தார்கள் அனைவரும் நிச்சயம் உதவுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அவருடைய முயற்சி நலவமாக இருக்க வேண்டும். மென்மேலும் மாணவர்கள் அதிகமாக இங்கு சேர்க்க வேண்டும். நம்ம பொருளாதாரம் மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது, அவருக்கு உறுதுணையாக மாணவர்களையும் நம்ம சேர்க்க வேண்டும். இந்த பள்ளிக்கு, இந்த மதரசாவில் மாணவர்கள் சேர்க்க வேண்டும். ஏறத்தாழ அவர் வெகு சிரமப்பட்டு 1வது ஆண்டு விழா முடித்து 2வது ஆண்டு விழா வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா சீரும் சிறப்போடு இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடன் நாம் அனைவரும் துஆ செய்வாங்க. மேலும் மேலும் இவருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ, யார் யார் மூலியமா தேவைப்படுமோ, அதற்கு ஒரு குறிப்பிட்டார்கள். நான் வெளிநாடெல்லாம் செல்கிறேன், உம்ரா செல்கிறேன், எனக்கு பல பேர் அறிமுகம், அதனால் நான் எப்படியோ சமாளித்துக் கொள்ளும். அதை காட்டிலும் அல்லாஹ் அவருடன் இருக்கிறார். அல்லாஹ் நிச்சயம் அவருடன் இருக்கிறார். அவருக்கு அதை காட்டிலும் மென்மேலும், அஜத்தை காட்டும் மென்மேலும் நிறைய தொடர்புகள் ஏற்பட்டு நிறைய உதவிகள் வந்து இந்த மதரசா பெரிய மதரசாகவும் பெரிய மார்க்க கல்வியாகவும் தீன் கல்வியாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.